Honda SP125 பைக் அட்வான்ஸ்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல செலக்ட் பண்ற ஆப்ஷனும் ரைட் சைடுல செட் பண்ற பட்டனும் கொடுத்திருக்காங்க. இதன் பயன்படுத்துறது மூலமாக நாம டைம் செட் பண்ணிக்கலாம், ட்ரிப் மீட்டரையும் ரீசெட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மீட்டரோட இடது சைடு பாத்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் உங்க வண்டியில எவ்வளவு ஃபியூல் இருக்கு என்பதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா ஸ்பீடா மீட்டர் இருக்கு. அதோட ரைட் சைட் டாப்ல ஓடோமீட்டர் ரீடிங் காமிக்கும். இதுல டோட்டலா வெஹிக்கிள் எவ்வளவு டிஸ்டன்ஸை நாம ஓட்டியிருக்கோம் என்பதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா செட் பட்டனை யூஸ் பண்றதன் மூலமாக நாம ட்ரிப் ஏ ட்ரிப் பி ரீடிங், கரண்டா இந்த வண்டியில இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும், இந்த டீட்டெயில் எல்லாமே நாம பார்த்துக்க முடியும். அடுத்ததா ஆவரேஜா எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது. இந்த ஆவரேஜ் மைலேஜ் பாத்தீங்கன்னா ட்ரிப்பை நீங்க ரீசெட் பண்ணா காமிக்காது. அடுத்ததா ரியல் டைம் மைலேஜும் இதுல காமிக்கும். இது பாத்தீங்கன்னா வண்டி ரன்னிங் கண்டிஷன்ல மட்டும்தான் உங்களால பாத்துக்க முடியும். அடுத்ததா வண்டியில இருக்கிற ஃபியூலுக்கு கணக்கா எவ்வளவு ரேஞ்ச் இந்த வண்டி டிராவல் பண்ணணும் உள்ளதும் இதுல காமிக்கும். அடுத்தது இந்த வண்டியோட சர்வீஸுக்கு டியூ டேட் ஆகுறப்போ சர்வீஸ் இண்டிகேட்டரும் இதுல காமிக்கும். ஆனா இப்போ இதுல காமிக்கல, ஏன்னா இது சர்வீஸுக்கு இன்னும் டியூ ஆகல. அதோட கீழே பாத்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் காமிக்குது. அடுத்ததா அந்த சைட்ல கிளாக்கும் காமிக்குது. இந்த டிஜிட்டல் மீட்டரோட மேல பாத்தீங்கன்னா லெஃப்ட் டர்ன் பண்றப்போ இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகும். அடுத்ததா உங்களோட ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. கியர் நியூட்ரல்ல இருக்கும் போது அதை இண்டிகேட் பண்றதுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர் கிரீன் லைட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஹை பீம் இண்டிகேட்டர், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த எக்கோ மோட் இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணி வச்சும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. SP125 பைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போறாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வண்டியை பத்தின மேலும் ஏதாவது தகவல் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.